ஆனா இப்போ உங்களுக்காக டாஸ்க் என்ன தெரியுமா, நாங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம், அந்த சிச்சுவேஷனை நீங்க ஒரு புருஷனா வீட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இப்போ எங்க எல்லாத்துக்கு முன்னாடி நீங்க காமிக்க போறீங்க. இப்போ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நேத்து வந்து சாட்டர்டே, ஓகே, அவங்க வந்து என்ன வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, மறந்து போயிடுறீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டீங்க, அதை வேற அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து இதை என்னன்னு சொல்லி சமாளிக்க போறீங்க. டக் 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 டக். கதவை தர சொல்லா. கதவு திறந்து 2 நிமிஷம் ஆச்சு. இங்கயா? வா உள்ள வா. உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்ப வருவேன்ட்டு. எங்க போன? ம். ராகேஷ் இருக்கான்ல, ஆமா. எனக்கு போன் அடித்தான். உன்னை பார்த்து பேசவே எனக்கு பயமா இருக்கு. அதான் என்னைக்கு நீ இந்த ராகேஷ், நிக்கி, அஸ்வத் அந்த 3 பேரோட சேர்ந்தியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு எல்லாம். அவனுங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். போய் சொல்றது எப்படி, எல்லாம் எப்படி சமாளிக்கிறது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். சொல்லு, நான் இன்னைக்கு உன்னை வெளியில கூட்டிட்டு போனோம்னு சொல்லியிருந்தேன். அதையும் நீ ஞாபகம் வச்சுக்கல. என்னை விட அவங்க 3 பேர் தான் உனக்கு முக்கியம்னா நீ அவங்க 3 பேரை தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். என்னதுக்கு கல்யாணம் பண்ண? இதுல மாசத்துக்கு ஒரு நாள் கோவில் வேற. அது நீங்க கோவிலுக்கு தான் போறீங்களான்னு எனக்கு ஒரு டவுட் வேற இருக்கு. எங்க அப்பனே முருகா, விடிய காலையில 1 மணிக்கு கோவிலுக்கு யாராவது போவாங்களா? 1 மணி, மிட் நைட் 1 மணிக்கு. அது இங்க இருந்து 400 கிலோமீட்டர். அது போக நம்ம அது கூட விட்டுடுறேன். இன்னைக்கு சாட்டர்டே நான் வெளியில கூட்டு போ சொன்னா நீ எப்படி மறக்கலாம் அத? அது ஏன் கேக்குற காயோ? நான் ராகேஷ் போன் பண்ண போறேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, அண்ணா எங்கண்ணா இருக்க, மனசை விட்டு பேசணும். நானும் ஆஃபீஸில் அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு டப்பிங்லாம் முடிச்சுட்டு அவன் சொன்ன டைமுக்கு டான்னு போயிட்டேன். ஆனால் அந்த பையன் என்ன போல தெரியுமா, அவன் சொன்னான், என் ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்கான்னு, அவன் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான், அந்த சென்ட்டை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம தான் எதுவாக இருந்தாலும் அடித்து பார்த்துருவோமே, இதையும் பார்த்துருவோம் அப்படின்னு போனமா. அவன் எங்க தெரியுமா இருந்தா, அஸ்வத் வீட்டுல. ரூம் கதவை தரகுறான், குப்புருக்கின்னு படுத்துட்டு இருக்கான் நம்ம நிக்கி பையன். மனசு உடஞ்சிச்சான், அதனால சாஞ்சி படுத்துட்டு இருந்தான். என்னடான்னு கேட்ட, துபாய் சென்ட் வேலை செய்யுதுனா. இப்பதான் அஸ்வத்துக்கு அச்சான், நீ எப்ப அடிக்கிறேன்னு கேட்டான் ராகேஷ். இல்லடா தம்பி, என் பொண்டாட்டி நான் வெளில கூட்டு போனோம், அவங்கள கூட்டு போயிட்டு நான் நாளைக்கு வேணா வந்து உங்களை பாக்குறாடி. உனக்கு அங்க போய் தான் ஞாபகமே வந்தது. இல்ல போன உடனே சரி தம்பிங்களா ஆசைப்படுறானுங்களே, எவ்வளவு நாள் தான் நம்மளும் இந்தியன் பர்ஃபியூமே அடிக்கிறது, அதனால துபாய் பர்ஃபியூம் அடிக்கலாமே. அது நம்ம ஒரு பர்ஃபியூம் வரல இல்லமா, அது ஒரு பிஸ்கு தான் மாட்டேன், வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னொரு வாட்டி நீ அவங்க 3 பேர் கூட சேரவும் கூடாது, நான் அதை பார்க்கவும் மாட்டேன். உன்னை இட்டுன்னு போனோன்றதை நான் மறந்துட்டேன்ல, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவனுக்கு எல்லாரையும் மறந்துடணும் அப்படின்னு. அதனால ராகேஷ் காத்தீங்கன்னா மறந்து போய் சென்ட் பாட்டில் எடுத்து வந்துட்டேன்னா. ஓ, அது சென்ட் பாட்டிலா? ஆமாண்ணா, கூட கருப்பா இருந்தோன்னா கொடை அக்கில் வச்சு மாட்டோம்ப்பா. ஐயோ, இந்த சென்ட் பாட்டில் இல்லாம ஒரு தூங்க மாட்டேங்கிறானே. அந்த கொடையை இப்பதான் நீ வாங்கணுமா? வெளியில மழை பெய்யுதா என்னன்னு பார்த்து போயிடுங்க, அப்படியே போயிடு, திரும்பி பார்க்காம போயிடு. ஏய் அசத்தே, டேய் எவ்வளவு நேரம்டா இருப்ப, வாடா அசத்தே. காட்டிடா வந்துட்டானா? செஞ்சு சொல்ல செஞ்சு. இஸ்கு அது இஸ்கு இஸ்கு. ஆமா, அது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, உண்மையாலுமே இது வந்து ஒரு கற்பனை தான். இந்த கற்பனையை வந்து ரொம்ப சிறப்பா வந்து நடிச்சு காமிச்சோம். எங்க அம்மாவும் பாப்பாங்கடா, அதெல்லாம் கற்பனைன்னு ஆணித்தரமா சொல்லுங்கடா. இது உண்மையாக எல்லாமே கற்பனை தான். சரி சரி, சூப்பரா காத்து என்ன காய்ச்சி, அருமை அருமை.